எதுக்காக இப்போ என்னை இங்கே வர சொன்னீங்க? நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் எல்லா விஷயமும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் அனிதா மேலே கோவப்பட்டதா கேள்விப்பட்டேன். அனிதா ரொம்ப நல்லவா. அவள் என்கிட்ட அந்த மாதிரிலாம் பழகலை. அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி. நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை, நீங்கள் எல்லாரும் அனிதாவை தப்பாக நினைக்கிறீங்க. அவ ரொம்ப நல்லவ. அவளை புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாம அவ மேல சந்தேகப்படாதீங்க. நான் சந்தேகப்படுறேன்னு உங்களுக்கு யாரு சொன்னா? இல்லைங்க, உங்க வீட்டில் அப்படித்தானே நடக்குது. அதனால தான் அதை பத்தி சொல்றேன். நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புறேன். அனிதா ரொம்ப நல்லவ. அவளை தப்பா நினைக்காதீங்க. அவளை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இப்ப இதை சொல்றதுக்காகத்தான் என்ன கூப்பிட்டீங்களா? இல்ல, நான் அனிதாவோட கேரக்டருக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. நான் அவள் கூட பழகுனதை வச்சு சொல்கிறேன். அவள் ரொம்ப நல்லவ. அவள் மனசளவில் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணாதவ. அவளை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். நீங்களாவது அவளை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் அவள் மேலே சந்தேகப்படாதீங்க. சரி குமார், அப்படிதானே? நான் கிளம்புறேன், வரேன். என்ன இவரு, நான் பேசிக்கிட்டே இருக்கேன். நான் பேசுறத அரைகுறையா கேட்டுட்டு அப்படியே கிளம்பி போறாரு. பாவம் அனிதா. அவ இன்னும் என்னெல்லாம் கஷ்டப்பட போறாளோ தெரியல. ஏன் தான் இப்படி இருக்கிறாங்களோ தெரியல. எதுக்கிட்ட இப்படி நடந்துக்கிற? இங்க நம்ம வீட்டுல என்ன நடக்குன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? எல்லாத்தையும் போனை போட்டு சொல்றியா இல்ல நேர்ல போய் சொல்றியா? ஒன்னுதானே கேக்குறேன், ஒன்னுதானே கேக்குறேன். நீ எப்படிப்பட்டவனு? அவன் ஏன் உனக்கு சர்டிபிகேட் கொடுக்கறான்? இங்க பாரு, உனக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு அவன் யாரு? அதுவும் கட்டுன புருஷன் என்ன கூப்பிட்டு எனக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நீ சொல்லாமலா அவன் என்ன கேள்வி கேட்கான்? ஒன்னதானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். கல்லூரி மங்கியாட்டம் உட்காந்துருக்க. இங்க என்ன நடக்குன்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அவங்கிட்ட போய் சொல்றியா? ஏய், உனக்கு எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். இதுல தலையிடுறதுக்கு அவன் யாரு? என்னட்டி மொழின்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? நான் கேட்கறதுக்கு எங்க பதில சொல்லாம கல்லூரி மங்கியாட்ட இருக்க? ஏட்டி, நீ நல்லவனு அவன் சர்டிபிகேட் கொடுக்கறான், என்ன சந்தேகப்படாதங்கிறான். நான் உன்னை சந்தேகப்படுறேன்னு அவங்கிட்ட போய் எழுதுனியா? இங்க பாரு, ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம குடும்ப விஷயத்த அடுத்தவன்ட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க. அசிங்கமா தெரியல உனக்கு? என்னக்கா இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவ சாப்பிட உட்காந்துருக்கான்னு தெரியும். இப்ப போல அவகிட்ட வம்புக்கு நிக்கிறீங்க. எது வந்தாலும் அப்புறம் பேசுங்க. நீ வாய முடிடி. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. நீ ஊடையில நுழையிறதே வேலையா வச்சிருக்க. இங்க பாரு, அவர் ஏன் புருஷன். எனக்கு அவருக்கு இடையில 1000 பிரச்சனை இருக்கும். அதுலலாம் நீ மூக்க நுழைக்காத. ஓ வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போ. பாத்தியா, ஆரம்பிச்சிட்டல்ல. இம்புட்டு நேரம் நான் கேட்ட கேள்விக்கு ஏதாவது பதில் சொல்லியிருப்பாளா? வாய திறந்தாளா? இப்ப உன்னை கண்ட உடனே எப்படி கோவம் வருது பார்த்தல? எப்படி எகிர்றா? வானத்துக்கும் பூமிக்கும் அப்படியே குதிக்கிறாள்ல. சரிதான், பேசுனா பேசிட்டு போட்டோம், விடுங்க. நீங்க குளிக்க தானே கிளம்புறீங்க, போய் குளிங்க. ஆமா, குளிங்க. அந்த முதுகு தேய்க்கணும்னா தேய்ச்சி விடுவா. அவளுக்கு வேற வேலை என்ன? இதான வேலை. சி, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? இடி, அவங்கிட்ட போய் நான் இவகிட்ட எப்படி நடந்துக்கிறேன்னு போய் சொல்லியிருக்கான். ஒரு வார்த்தை விடாம நான் இவளை சந்தேகப்படுறேன்னா அவன் எனக்கு அறிவுரை சொல்றான். இவளை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். தேவையில்லாம அவளை எதுக்கு சந்தேகப்படுற? அவ எப்படிப்பட்டவ தெரியுமா? அப்படி இப்படின்னு இவளுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறான் அவன். இவளுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு அவன் யாரு? அதான் அவ போய் எப்படித்தான், அதுவும் அவ போய் சொல்லுவாளா? நீங்க என்ன, யாராவது சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுட்டு அவர் பேசுறாரா இருக்கும். வாயமுடு ஐசு, அறிவு கடத்தனமா ஒளறிக்கிட்டு இருக்க. இவ சொல்லாம வேற இவ சொல்ல போறா? என்ன அனிதா, அவர் கேட்கிறாரு, நீ பதிலே சொல்லாம இருக்க. நீயா சொன்ன? ஏ அனிதா, வீட்டுல நடக்கிறதெல்லாம் நீ தான் சொன்னியா? ஆமா, நான் தான் சொன்னேன். போதுமா? நான் தான் போய் உட்காந்து அவர்கிட்ட கை கோர்த்து பேசிக்கிட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னேன். இங்கே என் புருஷன் என்ன சந்தேகப்படுறான், என்னை கூட்டிட்டு எங்கேயாவது ஓடி போயிரு, என்னால இங்க இருக்கவே முடியலன்னு சொன்னேன். போதுமா? என்ன அனிதா இப்படி பேசுற? அறிவு கட்டத்தனமா? பாத்தியாடி, இவ தான் சொன்னான்னு சொல்லிட்டால. அதுவும் இவளை இழுத்துட்டு ஓட சொல்லியிருக்கா.
சி, என்ன மனுஷி நீ? என்னத்தா நீங்க லூசா? அவ சொல்றதுல இருந்தே தெரியல. அவ சொல்லல, அதனாலதான் அப்படி சொல்றா. நீங்க வேற அவ சொன்னதை பூரா நம்பிக்கிட்டு வேற யாரோ சொல்லியிருக்காங்க. ஒண்ணு இவ அம்மாவா இருக்கணும், இல்ல இவ தங்கச்சி அவ போய் வேணும்னே சொல்லியிருப்பாளா இருக்கும். இவங்க அம்மா கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்க என்ன முதல்ல என்ன ஏதுன்னு அவகிட்ட ஒழுங்கா விசாரிங்க. இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க. என்னத்த ஒழுங்கா விசாரிக்க? ஏமா ஐஸ்வர்யா, இங்க விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் சொல்லிட்டல, நான் தான் போய் சொன்னேன். போதுமா? சி, என்னத்தையோ பண்ணி தொலை. சொன்னா கேப்பியா? இன்னும் என்னெல்லாம் பாடா படுத்த போறியோ தெரியல. அனிதா, வேண்டாம் அனிதா, இதை அப்படியே விடு. நீ போய் அவர்கிட்ட இப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்னை நம்புறேன். ஆனா நீ இந்த குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணும். தேவையில்லாம இப்படி எதிர்த்து எதிர்த்து பேசாத. எல்லாத்தையும் விட்டுட்டு நீ நிம்மதியா இருக்கிற வழியை பாரு. எப்படி நிம்மதியா இருக்கிறது? எல்லாத்தையும் விட்டுட்டுனா என்னத்தை விட்டுட்டு? இப்ப நான் என்னத்தை பிடிச்சி வச்சிருக்கேன், நீ என்னத்தை விடணும்னு சொல்ற? என்ன அனிதா, எடுத்ததுக்கெல்லாம் குத்தமா கேள்வி கேட்டா நான் என்னன்னு சொல்ல? இங்க பாரு, தேவையில்லாம மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்காத. அவர் உன் மேல உள்ள அக்கறையில தான் இங்க வந்து சொல்றாரு. அதுவும் இல்லாம அத்தானை கூப்பிட்டு குமார் பேசினது தப்பு. நம்ம வீட்டுல என்ன நடக்குன்னு நீ சொல்லியிருக்க மாட்டேன், ஆனா உன் தங்கச்சி சொல்லிருக்கலாம்ல. அவ வாயை திறந்து நான் சொல்லலன்னு சொல்ல வேண்டியதானே? வாயை திறக்கிறாளா பாரு. நான் தான் சொன்னங்கிறா. அப்ப என்ன செய்ய சொல்ற? அத்தான், இந்த பேச்சை அப்படியே விடுங்கன்னு சொன்னேன். இப்ப என்ன, அவர் உங்களை கூப்பிட்டு இவளை சந்தோஷமா வச்சுக்கோங்கன்னு சொன்னாரு, அவ்வளவுதானே? சரின்னு விட்டுட்டு போங்களேன். தேவையில்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. ஆமாமா மகாராணி, நாங்க தான் சண்டை போடுறோம். நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கல்ல. இப்ப எனக்கு அவருக்கு பிரச்சனைனா உனக்கு தானே சந்தோஷம். அப்ப நீ தானே போய் குமார பார்த்து சொல்லியிருக்கணும். இதுல நான் சொன்னேன், அவ சொன்னா, என் தங்கச்சி சொன்னான்னு ஏன் சொல்ற? உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? கடைசியில அவ பக்கமே திசையை திருப்பி விடுற. அவ போய் குமார பார்த்து சொல்ல போறாளாக்கும். ஏன் குமார் எங்க இருக்கான் என்ன ஏதுன்னு அவ தெரிஞ்சு வச்சுட்டு உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு அவ போய் சொல்றாங்கறியா? அப்ப நான் தான் சொன்னேன்னு ஒத்துக்கோங்க. அதையும் ஒத்துக்க மாட்டீங்கல்ல, அதனாலதான் இப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு. ஐயோ சாமி, உன்னால எனக்கு கிறுக்கு தான் பிடிக்கும். உன்னையெல்லாம் திருத்த முடியாது. எத்தனை தடவை சொன்னாலும் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடி வாயில என்ன கொலக்கட்டியா போட்டிருக்க? நான் நினைக்கிற மாதிரி உன்கிட்ட பழகலன்னு என்கிட்டயே சொல்றான். நான் என்ன நினைச்சேன்? என்ன நினைச்சேன் சொல்லு. இங்க பாருங்க, அவர் பேசினதுக்கெல்லாம் என்கிட்ட காரணம் கேட்டுட்டு இருக்காதீங்க. நான் யாரையும் போய் பார்க்கல, எதுவும் பண்ணல. போதுமா? இந்த விஷயத்த இவளை தவிர வேற யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இவ தான் போய் அவரை பார்த்து இங்க இப்படி எல்லாம் நடக்குதுன்னு, ஏன் இந்த வீட்டுல இதெல்லாம் நடக்குதுன்னு என் தங்கச்சிக்கோ அம்மாக்கோ எப்படி தெரியும்? ஏன் இவளுக்கு மட்டும் தானே தெரியும். அப்ப இவ தானே போய் அவரை பார்த்து பேசியிருக்கா. ஏன் அனிதா, இப்ப நான் வந்து கேட்டதுனால ஏன் பக்கமே திருப்பி விட்டுட்டல்ல? பரவாயில்ல அனிதா, நீ நல்லாவே டியூன் பண்ற. உனக்கு பிரச்சனை நீதான், நான் இல்ல. இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேனே தவிர என்னைக்காவது ஒரு நாள் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நான் நினைச்சிருப்பேனா? அப்படி நினைச்சிருந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணியே வச்சிருக்க மாட்டேன். என் மனசார உன்னை நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சுதான் உன் கல்யாணத்துக்கே சம்மதிச்சு அவரை வெறுக்கிற மாதிரி வெறுத்து ஒதுக்குனேன். இப்போ நான் இங்க இருக்கிறது தான் உனக்கு பிரச்சனை, அப்படித்தானே? அதுக்காக எப்படி இல்லாம பேசுற? குமார் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப கூட அவரை நான் உன் தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிள்ளைன்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த எந்த விஷயமே தெரியாம நான் இங்க பைத்தியக்காரி மாதிரி இருக்கேன். நீ என்னன்னா என்னையும் போய் நான் போய் சொல்லி உன்னை பத்தி அவர்கிட்ட பேசியிருக்கேன்னு சொல்ற. இப்பவும் சொல்றேன் அனிதா, நான் அவரை இதுக்கு அப்புறம் பார்த்ததே கிடையாது. அன்னைக்கு கடைசியா பார்த்தது நம்ம வீட்டில தான். நீ அறிவு கட்டுத்தனமா எதையாவது கற்பனை பண்ணிக்காத. நான் ஏன் போய் சொல்ல போறேன்? உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நானா நினைக்கிறேன்? நீ தான் என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு எப்பவும் நினைக்கிற. ஆமா ஆமா, நான் தான் நினைச்ச உடனே மகாராணி அப்படியே நிரந்தரமா போயிட்ட பாரு. அவ எதுக்கடி போகணும்? எங்கடி அவளை நிரந்தரமா போக சொல்ற? செத்து போக சொல்றியா? இங்க பாரு, அவ ஏன் பொண்டாட்டி, எங்கேயும் போக மாட்டா. அப்ப அவ உங்க பொண்டாட்டினா நான் யாரு? அதானே இப்ப வரைக்கும் தெரிய மாட்டேக்கு. நான் யாருன்னு சொல்லிருங்க. சி, உன்னையெல்லாம் திருத்த முடியாது. என் வாயில ஏதாவது கோவத்துல வந்துட போது பாத்துக்க. உன்னை என் பொண்டாட்டிய நான் நினைக்காம அப்புறம் இந்நாள் வரைக்கும் உனக்கு சோறு போட்டதுக்கு என்ன அர்த்தம்? உன்னை நான் என்னவா நினைச்சேன்? ஏன் வேலைக்காரியா நினைச்சிருக்கலாம், இல்ல பிச்சைக்காரியா கூட நினைச்சிருக்கலாம். சோறு போட்டீங்கன்னா சோறு போட்டதுக்கு அதான் அர்த்தம். வார்த்தையை விடாத அனிதா, எப்ப பார்த்தாலும் வார்த்தைய அப்படியே கொட்டு கொட்டு கொட்டுன்னு
கொட்டுறியே தேடு மாதிரி. ஏன் உனக்குன்னு ஒரு குணம் இருக்குல்ல, அந்த நல்ல குணம் வெளியே வரவே செய்யாதா? எப்பவுமே அப்பா ச்சே, எந்த நிமிஷம்னாலும் இப்படி வார்த்தையை வெளியே விட்டுக்கிட்டே இருக்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ எல்லாம் எப்பதான் திருந்துவியனும் தெரியல. ஆமா, நான் பெசாட்டி செவனேன்னு உட்காந்து சோத்த திங்கலான்னு எடுத்து வச்சிருக்கேன். திங்கலாம் தானே உட்காந்துருக்கேன். வந்த உடனே என்ன அவன்கிட்ட போய் என்ன சொன்ன ஏது சொன்னா எனக்கு ஆத்திரம் வருமா வராதா? ஏன் தான் நீங்களும் சும்மா இருக்க மாட்டீங்களா? இங்க பாரு, இப்ப சொல்றதான் நல்லா கேட்டுக்க. இன்னொரு தடவை அவனை போய் பார்த்தேன் பேசினேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இங்க பாரு, அவன் தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசுறதையும் நிறுத்திக்க சொல்லு. இன்னொரு தடவை என்னை அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் அனிதாக்காவை ஏண்டுக்கிட்டு வந்தேன்னு அவன் உள்ள வந்தான், அப்புறம் நான் என்ன சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது. அதான் போயிட்டார்ல, இன்னும் நீ நிக்கிற? ஏன் உனக்கும் இன்னும் பாக்கி ஏதாவது இருக்குதா? ஏன் அனிதா இப்படி இருக்கிற? இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், நீ சொல்லியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா உன் தங்கச்சி உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இப்படி சொல்லிருக்கலாம்ல. அவளை என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? ஏன் இதுல அவளுக்கு என்ன ஆதாயம்? அவளை விட உனக்கு தானே ஆதாயம் நிறைய இருக்கு. நீ என்ன நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, இதுதான் உண்மை. ஏன் மேல சத்தியமா, என் பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன். நான் உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட அந்த ஆளுகிட்ட மட்டும் இல்லை, யாருக்கிட்டையுமே இது வரைக்கும் சொன்னதில்லை. நீ நம்பினாலும் நம்பாட்டாலும் அதுதான் உண்மை. நீ உன் இஷ்டத்துக்கு எதுனாலும் பேசிக்கோ. ஆனா என் மனசாட்சிப்படி ஒரு நிமிஷம் கூட நான் உன்னை தப்பானவளா நினைச்சதே கிடையாது. அதுதான் உண்மை. இவ பண்ற 7 கோடி சத்தியத்தை பார்த்தா இவ சொல்லலங்கிறா. அப்ப யாரு சொல்லியிருப்பா? அந்த சித்ரா வேலையா இருக்குமோ? இன்னைக்கு போய் வச்சுக்கிறேன் கச்சேரியே. அவளுக்கு என்னத்துக்கு இந்த வேலை? என்னது, அமெரிக்காவுல இருந்து 2000 இந்தியர்கள் வெளியேற்றமா? என்னத்துக்கா? என்னது, விசா இல்லாம திருட்டுத்தனமா குடியேறி இருந்தாங்களா? என்னத்துக்கு? இங்க நல்ல பழப்பு கிடைச்சா அதுக்கு எதுக்கு அங்க போகுது? பாவம், என்ன செய்ய, நம்ம ஊர்ல பொழைக்க முடியாம தான் இப்படி அங்க போயிருக்குமா இருக்கும். அங்க இருந்தும் வெளியே வச்சிட்டானாக்கும். என்ன செய்யறது? விலைவாசி விற்கிற விலையில நம்மளாலேயே நம்ம ஊர்ல பொழப்பு நடத்த முடியல. என்ன செய்ய, தினம் தினம் கடைக்கு போனா காசு எம்பூட்டு அத்துக்கிட்டு போகுது. இதுல பொழப்பு தேடி போன மக்களை வேற விரட்டி விட்டானாக்கும். வேற என்ன பண்ணுவாங்க? என்ன செய்ய, ஒரு குண்டு மணி தங்கத்தை கூட வாங்க முடியாத நிலைமை ஆயிப்போச்சு. விலைவாசி 8000 இப்போ தங்கம். ஏ அப்பா, நகைக்கடை பக்கத்துல போயிட முடியுமா? இந்த பிள்ளைக்கு என்னத்தை போட்டு கரையத்தனையே தெரியல. என்னதான் செய்ய போறோமோ? என்னக்கா ஃபிளாஷ் நியூஸை பார்த்து புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்க? ஏ ஐஸ்வர்யா, வா வந்து உட்காரு. என்ன செய்ய, அமெரிக்கால இருந்து எல்லாரையும் துரத்தி விட்டுட்டாவலாம். அதை தான் நியூஸ்ல கீழே போட்டுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து தான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். என்னக்கா செய்யறது, நாடு அப்படி போயிட்டு இருக்கு. நாம என்ன பண்றது, புலம்ப தான் செய்யணும். ஆமா, என் மவளுக்கு எப்படித்தான் கல்யாணத்தை எடுக்கவோ தெரியல. தங்க விலைய பாத்தியா? 8000 எவ்வளவோ போட்டிருந்தானே, மயக்கமே வந்துடும் போல இருக்கு. இன்னும் 10,000 ரூபாய்க்கு போயிடும் போல. ஆமாக்கா, சம்பளம் ஏறுதோ இல்லையோ, இந்த விலைவாசி மட்டும் ஏறிக்கிட்டே தான் இருக்கு. என்ன பண்ணுனே தெரியல. இதுல டாக்ஸ் வேற, அது இதுன்னு கஷ்டப்படுற நம்ம நிலைமை இன்னும் கஷ்டமாயிரும் போல இருக்கு. ஆமா, புலம்பிதான் தீக்கணும், வேற என்ன பண்றது? ஆமா, என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? அனிதா எப்படி இருக்கா? நல்லா இருக்கலா? நல்லா இருக்கக்கா, சும்மாதான் நேரம் போல. இன்னைக்கு லீவ் வேற. சரி, அங்க உட்காந்து என்ன செய்ய போறோன்னு அப்படியே நடந்து வந்தேன். அப்படியே சரின்னு பார்த்து உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு போட்டேன். என்ன ஐசு, பேச்செல்லாம் புதுசா இருக்கு. என்ன காது குத்திரியாக்கும்? எனக்கு ஏற்கனவே குத்தி இருக்கு. நீ நேரம் போலன்னு அங்க இருந்து இங்க வரியாக்கும். அங்க உட்காந்துக்கிட்டு அவகிட்ட எதுக்கு சண்டை போடணும்னு இங்க வந்திருப்ப, அப்படித்தானே? சேச்சே, அப்படிலாம் இல்லக்கா. எனக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை? நீங்க வேற. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன் இப்படி கேக்குறீங்க? பூசி முழுகாத ஐசு, நீ என்னைக்குமே எந்த விஷயத்தையுமே வெளியே சொன்னது கிடையாது. ஆனா உன் வீட்டுல கொஞ்ச நாளாவே பிரச்சனைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஆடுகாலி அனிதாவோட தங்கச்சி இருக்காள, அவ
நாடு கலக்கி. அவ எதையாவது சொல்லி குட்டையே குழப்பி விட்டுருப்பா. அவளுக்கு இதான வேலை. எனக்கு தெரியாதுன்னு நீ நினைக்கலாம். ஆனா இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த தெருவில் என்ன நடக்குன்னு எல்லாம் எனக்கு தெரியும். அட பாக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தேவையில்லாத பிரச்சனை என்னத்துக்குன்னு தான் வந்தேன். போதுமா? அவள் ஒன்று சொல்லுவா, நான் ஒன்று சொல்லுவேன். அது எதுக்கு? அதுவும் சரிதான். என்ன செய்யறது? குடும்பம்னு இருந்தா அப்படித்தான் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காம இரு. அக்கம் பக்கம் உள்ளவெல்லாம் சொன்னாலுவோ கொஞ்ச நாளாவே உன் வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு. அதான் கேட்டேன். ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் அவள் தங்கச்சால தான் என்னத்தையா தூண்டி விடுவா. அவளுக்கு நாங்கள் இருக்கிறது பிடிக்கல. மற்றபடி வேற எதுவும் இல்லை. அனிதாக்கு எனக்கும் என்ன பிரச்சனை வந்திருக்கு? அது சரி, அனிதா நல்லவ தான். ஆனா சரியான கோவக்காரி. என்ன செய்யறது? முன்ன பின்ன என்ன பேசுறோன்னு யோசிச்சு பேசணும்ல. அடுத்தவங்க மனசு கஷ்டப்படும்னு கொஞ்சம் கூட நினைக்க மாட்டா. தாம் தூம்னு குதிப்பா. அதுக்கு என்ன செய்யறது? அப்புறம் என்னக்கா, அண்ணன் வேலைக்கு போயிருக்கா? ஆமா ஐசு, வேலைக்கு போயிருக்காரு. இன்னும் ஆளை காணோம். திடீர்னு வந்து நிப்பாரு. எப்பா எப்பா உசுரதான் வாங்குறாரு. நேற்று புளிக்குழம்பு வச்சேன். மனுஷனுக்கு தொண்டைக்கு கீழே இறங்க மாட்டேக்கான். புளிக்குழம்புன்னு வைக்கிறீங்கிறாரு. சாம்பாரை வச்சா சாம்பாரை வைக்கிறேங்கிறாரு. அப்ப என்ன குழம்பு தான் வைக்கிறது? நீங்க வித்தியாசமான குழம்பு ஏதாவது வைக்கணும். தினமும் புளிக்குழம்பு சாம்பாடுன்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க மாமா. நீங்க என்ன பண்ணணும்? புளிக்குழம்பையும் சாம்பாடையும் ஒண்ணா ஊத்தி அதுக்கு பேரு சூ சூ காக்கா அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அப்போ மாமா நினைச்சுக்கிடும் என்னமோ ஒரு குழம்பு போல அப்படின்னு. ஏ அப்பா, ஓங்கிட்டு தான் ஐடியா கேட்கணும். எங்க இருந்துதான் இத்தனோண்டு மண்டையில இம்புட்டும் உதிக்குதோ என்னமோ. அதுவா? அதுக்கெல்லாம் குடைன்னு வேணும். வடிவேல் அங்கிள் சொன்ன மாதிரி. ஏன் தெரியுமா? நம்ம புதுசா வித்தியாசமா ஏதாவது ஒரு பேரை சொன்னா எல்லாருக்கும் அப்படியா இதுல அவ்வளவு விஷயம் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹோட்டல் எல்லாம் போய் நம்ம ஒண்ணு கேட்கணும் பாருங்க. நம்ம சிக்கன் பிரியாணி அப்படின்னு வழக்கமா கேட்கற மாதிரி கேட்டு அவங்களும் சிக்கன் பிரியாணி அப்படின்னு கொண்டு வந்தா இதுல என்ன தருது அப்படிம்போம். அது இது சிக்கன் ஃப்ரைட் பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லா ஃப்ரை பண்ணி போட்டுப்பாங்களோ, வித்தியாசமா இருக்கே, டேஸ்டே நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி தான் இங்க காக்கா சூ சூ அப்படின்னு இது சைனா டிஷ், அப்புறம் இது அமெரிக்கா டிஷ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்களுக்கு பரவாயில்லையே, வித்தியாசமா செஞ்சிருக்கல, டேஸ்டும் நல்லா இருக்கே அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. இல்ல வீட்ல கிடக்காம வந்துட்டு இம்போட்டு கதை பேசுறியாக்கும்? என்னடா உன்னை ஆளகடமேன்னு பார்த்தேன். அவண்டியா அப்படியே தேடிட்டு இருந்தாங்க. சரி அப்படியே பார்த்து பார்த்து வந்தா நேரா பார்த்தா இங்கதான் உன் சத்தம் கடிச்சு. அப்போ லட்சுமி ஆண்டி வீட்டுக்குள்ள இருக்க போலான்னு வந்துட்டேன். ஹஸ்வினே, நீ வந்த இடமே கலகலப்பா ஆயிருது. உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணுண்டாமே, நான் வரும்போதே ஜூஸ் குடிச்சிட்டு தான் வந்தேன். ஏண்டா பயமா? உனக்கும் ஏதாவது வித்தியாசமா காக்கா சூச்சுன்னு ஜூஸ் தந்துருவேனே. அப்படிதான் நினைச்சுக்கோங்களேன். நான் சொல்லிட்டு எனக்கே ஆரஞ்சு ஜூஸையும் ஆப்பிள் ஜூஸையும் ஒண்ணா ஊத்தி இது மொனாக்கோ ஜூஸ், இது வயலட் ஜூஸ் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா என்ன செய்யறது? அடப்பாவி, தெளிவாதான் இருக்கே. சரிக்கா, அவன் தேடி வந்துட்டான், நானும் கிளம்புறேன். பாத்தியா ஐசு, உன் பிள்ளை இருக்கிற இடமே கலகலன்னு இருக்கே. இதை விட உனக்கு என்ன கவலை? ஆமா, உங்களை நல்லா ஐஸ் வைக்கிறான். அவன் சொல்றத நீங்களும் நம்புங்க. அதானே, ஒத்துக்க மாட்டியே. நல்லா எடுத்து சொல்லுங்க, கூட நாலு பிட்டையும் சொல்லுங்க. அஸ்வினி எப்படிப்பட்டவனே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இந்த ஆயிஷாமாக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது. அவளுக்கு தெரியாமலா இருக்கும். உன்ன மாதிரி ஒரு புள்ள எல்லா வீட்லயும் இருந்துட்டா எந்த கரைச்சலும் இல்ல. போடும் போடும், ஒரே அடியா புகழ் மழை அப்படியே உச்சந்தலையில கொட்டி சில்லுன்னு இருக்கு தெரியுமா? சரி ஆண்டி, வட ஆண்டி. சரியா, நான் வரேன்க்கா. அவர் வேற தேடிட்டு இருப்பாரு. சரி ஐசு, அடிக்கடி வந்துட்டு போ. நீ வந்துட்டு போனதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கு மனசுக்கு. சரிக்கா.